பங்குச்சந்தையில் நேற்று நடந்த முக்கியமான செய்திகளை விரைவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் வந்து நேற்று ஒரு சிறிய இறக்கத்தில் முடிவடைந்தது. எலகண்ட் மார்பிள்ஸ் அப்படிங்கிற வளர்ந்து வரக்கூடிய ஒரு மார்பிள் ரிலேட்டட் கம்பெனியை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு வருஷத்தில் 2 மடங்குக்கு மேலே இந்த ஷேர் வந்து உயர்ந்திருக்கு. தற்போது இயர்னுடைய ஹைலியும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஷேரை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நோசில் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கெமிக்கல் செக்டரில் க்ரோயிங் கம்பெனியாக இவங்க இருந்துட்டு இருக்காங்க. கடைசி ஒரு வருஷத்தில் 17% இந்த ஷேர் வந்து உயர்ந்திருக்கு. கடந்த சில மாதங்களாகவும் ஒரு ஏற்றத்தில் தான் இருக்காங்க. இந்த ஏற்றம் தொடருமா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஷேரை பற்றி நீங்களும் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி பாருங்க. வாரி எனர்ஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மார்க்கெட் உள்ள வர்றதுக்காக செபி கிட்ட அவங்க ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிஓ அப்ரூவல் அவங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜனவரி 11 டிசிஎஸ்னுடைய Q3 ரிசல்ட் வெளியாக இருக்குது. பங்குச்சந்தையில் முதலீடு பண்ண ட்ரேட் பண்ண டிமேட் அக்கௌண்ட் ரொம்பவே அவசியம். உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கராக இருக்கிற எங்ககிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய முதலீடுகளை இன்றைக்கே தொடங்குங்க.